Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaya's kitchen. Prawn Murungaikaai Curry village style எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம் சின்னதா கட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டு அதையும் சின்னதா கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 கத்திரிக்காய், கொஞ்சமா முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. புளி ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஃப்ரீ டைமில் பாருங்கள். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ காய்கறியை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கி விடணும். மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கணும். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். காய் நல்லா வெந்திருக்கு. புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்கிடணும். பிரான் முருங்கைக்காய் கறி அவ்வளோ மனமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.